2024 ஜனவரி 29ஆம் தேதி இந்த காலகட்டம்ங்கிறது பாலஸ்தீனத்தினுடைய காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தால 25 லட்சம் மக்களை இலக்கு வைத்து முழுமையான ஒரு இன அழிப்பு நடைபெற்று வந்த காலகட்டம். காசாவில் தாலல் ஹவா என்கிற ஒரு பகுதி இருக்குது. நார்த் காசாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதி மேல கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில அங்கிருந்து உயிர் தப்பி ஒரு குடும்பத்தினர் தெற்கு காசா சவுத் காசாவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கார்ல வெஹிக்கிள்ல தான் போறாங்க. அதுக்குள்ள 2 குழந்தைகள் உட்பட ஒரு குடும்பமே இருக்கிறது. ஹிந்து ரஜப் என்கிற 8 வயது சிறுமியும் அவளுடைய சகோதரி சாரா என்கிற ஒரு குழந்தையும் அந்த குழந்தையினுடைய மாமனாரோடு இணைத்து ஒரு சிறிய குடும்பம் தான் அதிலே பயணிக்கிறது. இந்த குடும்பத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய மெர்காவா டேங்குகள் தாக்குதலை நடத்துகிறது. அந்த தாக்குதல்ல காருக்குள்ள இருந்த அத்தனை பேருமே மரணித்து விடுகிறார்கள். ஜெர்மன்ல இருந்து ஹிந்து ரஜப் ஃபேமிலியினுடைய சொந்தக்காரர் ஒருவர் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ரெட் கிரசன்ட் சொசைட்டிக்கு ஒரு கால் பண்றாரு. கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாரார் தாலல் ஹவாவுல இருந்து காசாவினுடைய தெற்கு பகுதிக்கு போகிற நேரத்தில் இஸ்ரேலிய படைகளால் தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அவங்க குற்றுயிரும் கொலையுயிருமாக இருக்கிறாங்க. அவங்கள உடனே போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி உதவி கேட்கிறாங்க. உடனே ரெட் கிரசன்ட் சொசைட்டியால அவங்கள தொடர்பு கொள்ள முயற்சி பண்றாங்க. ஒரு கடும் முயற்சிக்கு பிறகு தொடர்பும் கிடைத்து வருகிறது. பேசும்போது அங்க இருந்து ஒரு 8 வயது குழந்தை பேசுறா. உங்க பேர் என்னம்மான்னு கேட்கும்போது, நான் ஹிந்து ரஜப் என்கிற பெயரை அவள் உச்சரிக்கிறாள். நீங்க உங்க கூட யார் இருக்கிறான்னு கேட்கும்போது, என்னோட எல்லாருமே மௌத்தா போயிட்டாங்க, மரணிச்சிட்டாங்க, என்னுடைய சகோதரி சாரா இருக்கிறா அப்படின்னு சொல்றா. உடனே ரெட் கிரசன்ட் சொசைட்டி அவங்களை காப்பாற்றுறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்றாங்க. இறுதி வரைக்கும் அவர்களால் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. காப்பாற்றுவதற்காக பயணித்தவர்களும் கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தால் கொல்லப்பட்டார். ஹிந்து ரஜபின் பெயரால் ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் என்ற ஒன்று தோற்றுவிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்தவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த ஃபவுண்டேஷனால் அவங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. அவர்களை பின்தொடர்ந்து ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷனும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில தான் கடந்த ஆண்டு 2025 த வாய்ஸ் ஆஃப் ஹிந்து ரஜப் என்கிற பெயர்ல இந்த சம்பவம் அப்படியே திரைப்படமாக வெளியாகி இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் கட்டம் கட்டமாக திரையிடப்படுகிற இந்த திரைப்படம் வெனிஸ் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ல திரையிடப்பட்டு அங்கிருந்த மிக பெரும் ஹாலிவுட் நடிகர் நடிகைகளை எல்லாம் கண்கலங்க வைத்து விட்டது. சர்வதேசத்தையே திரும்பி பார்க்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் அந்த இடத்திலிருந்து தான் பார்வையை உலகத்திற்கு காட்ட ஆரம்பித்தது. அந்த திரைப்படம் தற்போது இலங்கையிலும் திரையிடப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ ஒரு சினிமா படத்திற்கான விளம்பரமாக பேசுகிற வீடியோ அல்ல. நடந்த ஒரு உண்மை சம்பவம். சினிமா என்கிற மாபெரும் ஆயுதத்தினூடாக உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்படுகிறது. சினிமா என்பது ஒரு பாரிய ஆயுதம் என்பதை நாம் மறுக்கல. அந்த ஆயுதம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதில் தான் நமக்கு எப்பொழுதுமே மாற்று கருத்து இருக்கிறது. ஒரு கத்தியை வைத்து ஒரு மனிதனை அழிக்கவும் முடியும், வீட்டிலே இருக்கக்கூடிய காய்கறிகளை வெட்டவும் முடியும் என்கிற நிலையில நாம் அதை எதற்கு பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான் கத்தி கூறிய ஆயுதமா இல்லையா என்கிற முடிவுக்கு வருகிறோம். அது மாதிரி சினிமா என்கிறது ஒரு மாபெரும் ஆயுதம். அது எந்த வகையில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை வைத்து அது ஆபத்தான ஆயுதமா இல்லை தேவையான ஆயுதமா என்பது முடிவாகிறது. ஹிந்து ரஜபை பற்றிய த வாய்ஸ் ஆஃப் ஹிந்து ரஜப் திரைப்படத்தின் ஊடாக சினிமா என்பது மிகப்பெரிய தேவையான ஒரு ஆயுதம், தேவையான முறையில் பயன்படுத்தப்பட்டால் என்பது இன்றைக்கு உலகுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. கொழும்புல மெஜஸ்டிக் சிட்டியில் இருக்கக்கூடிய ரீகல் சினிமாஸ்ல, அதே போன்று ரீகல் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடங்கள்ல எல்லாம் வாய்ஸ் ஆஃப் ஹிந்து ரஜப் என்கிற இந்த திரைப்படம் திரையிடப்பட்டிருக்கிறது. இன்று முதல் அந்த திரைப்படத்தை பார்க்க முடியும் என்கிற அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் எம்சியில முதன்மை காட்சி வெளியிடப்பட்ட நேரத்தில் இலங்கைக்கான பாலஸ்தீன தூதுவர் ஆலயம் மூலமாக கிடைத்த அனுமதியின் பேர்ல நானும் என்னுடைய நண்பர்களும் இந்த திரைப்படத்தை சென்று பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தது. ஏற்கனவே ஹிந்து ரஜப்னா யாரு, அந்த குழந்தை எப்படி கொல்லப்பட்டது என்பது தொடர்பாக நம்முடைய காசா
தொடர் வீடியோக்கள்ல பல விடுத்தங்கள் பேசியிருக்கிறோம். அந்த குழந்தைக்கான உரிமை குரலாக பல இடங்களில் குரல் எழுப்பி இருக்கிறோம். இதே நேரத்தில் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் ஹிந்து ரஜப் என்றால் யார் என்பதை தத்ரூபமாக காட்டுகிறது. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஒரு பெண்மணி, பென் ஹனியா என்கிற டியூனிசியாவை சேர்ந்தவர்கள். அவங்க ஆல்ரெடி 2-3 திரைப்படங்களை டைரக்ட் பண்ணி இருக்கிறாங்க, இயக்கி இருக்கிறாங்க, வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்படியான சூழலில் தான் ஹிந்து ரஜபினுடைய வாய்ஸ் சர்வதேச அளவில் சமூக வலைதளங்கள்ல பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறுகிறது. பென் ஹனியா அவர்களும் அந்த வாய்ஸை கேட்கிறாங்க. கேட்கும்போது அவங்களையும் மீறி கண்ணீர் வடிக்கிறாங்க, அவர்களையும் மீறி தழும்புகிறார்கள். இப்படி ஒரு சம்பவம் இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலத்திலேயே நடக்கிறது என்று தாங்க முடியாத ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாகிறவங்க. இது வெறுமனே ஹிந்து ரஜப் என்கிற ஒரு சிறுமியினுடைய, ஒரு குழந்தையினுடைய குரல் மாத்திரமல்ல, இது பாலஸ்தீன மக்களுடைய 25 லட்சம் மக்களுடைய அவல குரல் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். இந்த திரைப்படத்தை நீங்க ஏம்மா எடுத்தீங்க என்று பத்திரிகையாளர்கள் கேட்கிற போது அதற்கு அந்த பெண்மணி சொல்லி இருக்கக்கூடிய அந்த இயக்குனர் சொல்லுகிற பதிலே மிக முக்கியமானது. என்ன சொல்றாங்கன்னா, ஹிந்து ரஜபினுடைய வாய்ஸை நான் கேட்கும் போது ஒரு கட்டத்தில் என்ன நீங்க வந்து காப்பாற்ற கூடாதா என்று ஹிந்து ரஜப் ரெட் கிரசன்ட் சொசைட்டியை சேர்ந்த சகோதரி இடத்துல கேட்கும் போது அது என்னை நோக்கியே கேட்டதாக உணர்ந்தேன். எனவேதான் இது உலகத்திற்கே தெரிய வேண்டும் என்று நினைத்து இதை நான் எடுத்தேனுங்கிறாங்க. திரைப்படத்தை பார்க்கும்போது யாருமே கண்கலங்காம இருக்க முடியாது. பாலஸ்தீன அரபி மொழியில் எடுக்கப்பட்ட திரைப்படம், ஆங்கிலத்தில் சப்டைட்டில் போடப்படுகிறது. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அதனுடைய பின்னணி உங்களுக்கு தெரிஞ்சிடும். திரைப்படம் முழுவதுமாக எது நடந்ததோ அது அப்படியே எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 83 நிமிடங்கள் ஓடக்கூடிய திரைப்படம். அதிலே ஹிந்து ரஜப் என்கிற 8 வயது குழந்தை பேசுகிற ஆடியோ ஒரு நடிகையை வைத்து, மிமிக்ரி ஆர்டிஸ்டை வைத்து கொண்டு வரப்பட்ட குரல் ஆடியோ கிடையாது. நேரடியாகவே ரெட் கிரசன்ட் சொசைட்டியால ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஆடியோ தான் அதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. திரைப்படம் முழுவதும் ஹிந்து ரஜப் என்கிற குழந்தை பேசுவதாக நீங்க கேட்கக்கூடிய வாய்ஸ் நிஜமாகவே ஹிந்து ரஜப் பேசியது என்பதுதான் இந்த இடத்துல நம்ம அந்த திரைப்படத்துக்கு உள்ளேயே நம்மளை இழுத்துக்கிட்டு போறது மட்டுமல்லாம, நேரடியாக நின்று அந்த சம்பவத்தை பார்த்திருந்தால் நாம் எவ்வளவு கலங்கி இருப்போமோ, கதறி இருப்போமோ, அதை மொத்தமாக இந்த திரைப்படம் நமக்கு கொண்டு வந்து சேர்த்து விடும். ஏன்னா இதை பார்க்கிறவங்க முஸ்லிம் நான் முஸ்லிம் என்கிற வித்தியாசமே இல்லாமல் கலங்கி விடுவார்கள், உடைந்து போய் விடுவார்கள், அமர்ந்த இடத்திலிருந்து எழும்புவதற்கு கஷ்டப்படுவார்கள். நாம் வாழுகிற இந்த காலகட்டத்திலும் இப்படி ஒரு கொடுமை நடந்ததா? 8 வயது குழந்தை தன்னை சுற்றி 4-5 மெர்காவா டேங்குகளால தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறாள். அந்த நேரத்தில் ஒரு 3-4 மணி நேரங்கள் தொடர்ந்து எப்படி ரெட் கிரசன்ட் சொசைட்டியினுடைய மெம்பர்ஸோடு தொலைபேசியில் பேசுகிறாள் என்பதே ஆச்சரியமான ஒன்றாக இருந்தது. ஏன்னா ஒரு குழந்தை, அல்லாஹு தாலா அந்த பிள்ளைக்கு அந்த நேரத்தில் கொடுத்த டேலண்ட், அந்த புள்ள பேசுகிற பேச்சுக்கள், அதையும் தாண்டி அந்த பிள்ளைய ஒரு தாயுடைய இடத்துல நின்று, செம்பரை சங்கத்தை சேர்ந்த சகோதரிகள், சகோதரி ராணா, சகோதரி நிஸ்ரின், இவங்க எல்லோருமே ஒரு தாயிட இடத்துல நின்று, எம்புள்ள என்கிற இடத்துல நின்று அதை அணுகுகிற விதம். அதே மாதிரி உமர் என்கிற செம்பரை சங்கத்தினுடைய ஒரு முக்கியஸ்தர், அவரு தான் இந்த காலை அட்டன் பண்றாரு. இந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாத்திரணுங்கிறதுக்கு அவர் துடிக்கிற துடி எல்லாமே தத்ரூபமாக படமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த சம்பவம் நடக்கும் போது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, செல்போன்ல முழுவதுமாக அந்த ஆபீஸையே வீடியோ பண்ணியிருக்கிறாங்க. அந்த செல்போன் வீடியோக்களை அடிப்படையாக கொண்டுதான் நிஜமான திரைப்படமும் எடுக்கப்படுகிறது. இடையில அந்த செல்போன் காட்சியும் அவர்கள் அந்த இடத்துல எப்படி நடந்தாங்க என்பதும் தத்ரூபமாக ஒப்பிடப்படுகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்துல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் எவ்வளவு அநியாயங்கள் நடந்திருக்கிறது. அதிலும் காசா என்கிற பாலஸ்தீன மக்களுக்கான பூமி அபகரிக்கப்பட்டு அந்த மக்களை எப்படியெல்லாம் அவர்கள் இந்த நவீன காலத்தில் அழித்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக இந்த திரைப்படம் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதில் எந்த விதமான அச்சமும் பயமும் அவநம்பிக்கையும் கிடையாது. நிச்சயமாக பாலஸ்தீன மக்களுக்குரிய உரிமை குரலாகவே இந்த திரைப்படம் மாறி நிற்கிறது. ஒரு கட்டத்தில் சகோதரி ராணா அவங்க அந்த குழந்தைய அமைதிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் இருக்கிறோம்மா, நாங்கள் உங்களுக்கு எப்படியாவது உங்களை காப்பாற்றிடுவோம், எங்கள் மக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க என்றெல்லாம் அவங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க.
சொல்லும்போது குழந்தைகிட்ட அழுதுகிட்டே அவ கேட்குறா, உங்களுக்கு குரான் ஓத தெரியுமா? எனக்காக குரான்ல இருந்து ஒரு கராத்தை ஓதுங்களே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது சகோதரி ராணாவினுடைய முகத்தில் வேர்வை, பயத்தில் வருகிற வியர்வை, நிஜமாகவே அந்த இடத்தில் என்ன நடந்தது என்பதை திரைப்படம் சுட்டி காட்டுகிறது. ஒரு பதட்டத்தில் ஒரு தாய் தந்த பதட்டத்தை அந்த பிள்ளையிடத்துல காட்டாமல் தான் பதறுகிறேன் என்பதை தனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு எப்படியாவது அந்த 8 வயசு பிள்ளையையும் அவளோட இருக்கிற அவளுடைய தங்கச்சி சகோதரி சாராவையும் காப்பாத்திடணுங்கிறதுக்காக பல முயற்சிகளை பண்றாங்க. அந்த முயற்சி பண்ணுகிற அந்த தருணத்துல தான் ஒரு கிராத்தை நான் சொல்லித்தர்றேன், குரான்ல ஒரு பாட்டை நான் சொல்லித்தர்றேன், நீ ஓதுறியாம்மான்னு சொல்லி அந்த சகோதரி ராணா கேட்குறாங்க. கேட்கும்போது ஆமாம் நான் ஓதுறேன் அப்படின்னு சொல்லி தன்னை சுற்றி மெர்காவா டேங்குகள் இருக்கிறது, தன்னை சுற்றி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நிற்கின்றன, தன்னை கொல்வதற்கு வந்திருக்கிறார்கள், அருகிலே தன்னுடைய மாமியார் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அருகிலே தன்னுடைய மாமனார் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், காரை ஓட்டி கொண்டு சென்றவர் கொல்லப்பட்டிருக்கிறார், சுற்றி ஜனாசாக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 8 வயது பிள்ளை எப்படி பேசுகிறாருங்கிறத கற்பனை கூட பண்ண முடியலைங்க. கண் கலங்குகிறது, நெஞ்சம் வெடிக்கிறது, உள்ளம் பதை பதக்கிறது. சகோதரி ராணா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிறார்கள். அங்கிருந்து ஹிந்து ரஜபும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறாங்க. ஹிந்து ரஜபும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறாங்க. அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அப்படின்னு சொல்லி சூரா ஃபாத்திஹாவினுடைய ஒவ்வொரு வசனத்தையும் சகோதரி ராணா தாயுடைய இடத்துல இருந்து ஓதுறா. தன் தாயே தனக்கு குரானை ஓதி தருகிறாள் என்கிற நம்பிக்கையை போன்று ஹிந்து ரஜப் தொலைபேசி அழைப்புல உட்கார்ந்துட்டு அப்படியே திரும்ப திரும்ப அவங்க அந்த குழந்தை ஓதுது. கேட்கும்போது திரையரங்கு முழுவதுமே அமைதி. அத்தனை பேருமே அடுத்து என்ன நடக்கும்னு பார்க்குற நிலைமை உண்டாகிறது. நம்ம வாழுகிற காலத்தில் இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குதே, நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை பண்ணினோம்? இன்னைக்கும் என்ன நடக்குது காசாவுலங்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது? இந்த நிமிடம் வரைக்கும் நான் இந்த வீடியோவை பேசுகிற இன்றைய நாள்லையும் 3 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. தொழுகையில் நிறைய பிரார்த்தனை பண்ணுறோம், நிறைய தேவைகளை அல்லாஹ்விடத்துல கேட்குறோம். எல்லா நாளும் ஒவ்வொரு பிரார்த்தனையிலையும் ஒரே ஒரு தடவையாவது யா அல்லாஹ் பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய எங்கள் உறவுகளை, எங்கள் சொந்தங்களை, எங்களுடைய மக்களை காப்பாத்திரி இறைவா என்கிற ஒரு வார்த்தையை சொல்ல தவறிடாதீங்க. இதை பார்க்கும்போது தாங்க முடியாத இழப்பும் கவலையும் உங்களை வாட்டி வதைக்கும். பெரும்பாலும் இந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு பிறகு ஓரிரு நாட்கள் உங்களால் தூங்குவதற்கு கஷ்டப்படுவீங்க. மனது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும், ஜீரணிக்க கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் நடந்த கொடுமையை நாம் பார்த்துத்தான் ஆக வேண்டும். திரைப்படம் என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறதுனால இதை சினிமான்னு நம்பிடாதீங்க. இது சினிமா கிடையாது. நிஜமாக நடந்ததை நடந்ததாகவே திரையில் காட்சிப்படுத்தி இருக்கிறார் பென் ஹனியா என்கிற சகோதரி, டைரக்டர் அவங்க. அதையும் தாண்டி அது ஏன் அரபில இருக்குது என்கிற ஒரு கேள்வி வரும். சப்டைட்டில் தான் ஆங்கிலத்தில் வருது, அரபில ஏன் இருக்குது என்கிற கேள்வி வரும். அது அரபியிலேயே உலகம் முழுவதும் போடப்பட்டு ஆங்கிலத்தில் சப்டைட்டில் போடுவதற்கான காரணமே என்னன்னா, நிஜமாகவே என்ன நடந்தது என்பதை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றால் அதுல எங்கேயுமே வாய்ஸ் ரெக்கார்டிங்காக இருக்கக்கூடாது. எது நிஜமோ அதுவாக இருக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் சகோதரி ராணா கீழே மயங்கி விழுந்துடுறாங்க. ஒவ்வொன்றையுமே அவங்க இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ரெட் கிரசன்ட் சொசைட்டியினுடைய சீஃப் ரெட் கலர் டிஷர்ட்டை போட்டு அவங்க தான் அந்த இடத்துல இருப்பார். உண்மையிலே அந்த நிகழ்வை பார்க்கும்போது நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நிறுவனத்தினுடைய, அதுவும் மக்களுக்காக பணியாற்றுகிற ரெட் கிரசன்ட் சொசைட்டி மாதிரியான ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு சீஃப் எவ்வளவு பொறுமையானவராக இருக்க வேண்டும்,
தன்னோடு இருக்கிறவங்களை எவ்வளவு பொறுமையாக அவர் வழிநடத்த வேண்டும் என்கிறதுக்கு அவர் ஒரு மிக முக்கியமான சான்றுங்க. ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாரு உமர். அவர் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டுறாரு. அவர உணர்ச்சி வசத்துக்கான காரணம் என்னன்னா, இந்த ஹிந்து ரஜபை காப்பாத்திரணுங்கிறது. போன் கட் ஆகாம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது காசாவுக்குள்ள இருக்கிற டாக்டர்ஸ் மாற பேசுங்க, அவங்களை அந்த இடத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு. வலியுறுத்தும் போது சீஃபாக இருக்கிறவரு, எனக்கு கிரீன் சிக்னல் கிடைக்கிற வரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன் சொல்லி ட்ரை பண்றாரு. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, மொபைலை போட்டு கீழே உடைச்சுக்கிறாங்க, இருக்கிற பொருட்களை எல்லாம் கீழே போட்டு உடைச்சுக்கிறாங்க. அவ்வளவு ஒரு டென்ஷனான சிச்சுவேஷன். ஒரு கட்டத்தில் திடீர்னு டாய்லெட்டுக்குள்ள போய் கதவை மூடி, நான் எனக்கு காசாவில் இருக்கக்கூடிய ரெட் கிரசன்ட் சொசைட்டி ஹிந்து ரஜபை போய் காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லி கிரீன் சிக்னல் தந்தா மட்டும்தான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி உள்ள போயிடுறாரு. என்னடா ரூம் கதவை போய் அடைக்கிறாரே என்று நம்ம எல்லாம் பார்க்கும்போது அது டாய்லெட்டு. அப்படியே டாய்லெட் கொமடுக்கு பக்கத்துல கீழே உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு அவரோட சண்டை பிடிச்ச உமர் வெளியில வந்து கதவை தட்டுறாரு. கதவை துறங்க. ஒரு உணர்வு, அவங்கள காப்பாற்றணும், அதுக்காக சண்டை பிடிக்கிறோம். இது நம்முடைய நிஜமான சண்டை இல்லை, ரெண்டு பேருடைய போராட்டமும் அந்த பிள்ளைகளை காப்பாற்றணும் தான் என்பதுதான்ங்கிறத அந்த ஒரு நிமிடம் அழகாக நமக்கு உணர்த்துது. வெளியில நின்று கதவை தட்டுறாரு. கதவை தட்டி வெளியே வாண்டு கூப்பிடுறாரு. சீஃப் வெளியே வரமாட்டேங்கிறாரு. எனக்கு கிரீன் சிக்னல், அதாவது காசாவில் இருக்கிறவங்க நாங்கள் போய் காப்பாற்றுறோம்னு சொன்னா தான் வருவேன்னு அவர் உள்ள இப்படியே ஒட்டஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறாரு டாய்லெட்டுக்குள்ள கீழே கொமடுக்கு பக்கத்துல. வெளியில இருந்து உமர் கேட்கிறார், அப்ப என் செல்போனை தாங்கன்னும் போது செல்போனை கையில் எடுத்துட்டு டென்ஷன்ல செல்போனை அவர் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாரு. உள்ள இருக்கிறவரும் செல்போனை யூஸ் பண்றாரு. திடீரென ஒரு சப்தம், சகோதரி நிஸ்ரின் கத்ரா, கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு, அவங்க போறேன்னு சொல்லிட்டாங்கன்னதோட ஓடி எல்லோரும் வர்றாங்க. ஒருத்தர் கட்டி அணைச்சுக்கிறாங்க. கட்டி அணைச்சிட்டு உடனே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திட்ட இருந்து லொகேஷனை எடுத்து என்ன பண்றாங்கன்னா, அதாவது போவதற்குரிய அனுமதியை வாங்கிட்டோம், நீங்க போங்க அப்படின்னும் போது அங்கிருந்து திரும்ப கேட்கிறாங்க, ஆர்மி சொல்லிட்டாங்களா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் சேஃப்டியா போக முடியும்னு சொல்லிட்டாங்களான்னு போது ஆமா போக முடியும்னு சொல்லிட்டாங்க சொன்னதோட காசாவில் இருக்கக்கூடிய காப்பாற்றுகிற சகோதரர்கள் உயிரை பணயம் வச்சு ஹிந்து ரஜபை காப்பாற்ற போறாங்க. அப்போ ஒரு செய்தி எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இலங்கையில தித்துவா நேரத்துல தித்துவாவுல பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி தண்ணிக்குள்ள இரவு பகலாக போட்ல நம்ம மக்களை காப்பாத்தினோம், நம்ம தியாகம் பண்ணினோம், நம்ம மக்களை காப்பாத்தினோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய திருப்தி என்னைக்குமே நமக்கு இருக்குது. ஆனா இந்த சம்பவத்தை பார்க்கல நம்ம தியாகமே இல்லை மக்களே. நம்ம தியாகம் பண்ணவே இல்லை. நம்ம எந்த ஒரு தியாகமும் பண்ணல. அவங்க தான் தியாகம் பண்றாங்க. நம்ம தியாகத்தை அவங்களுடைய தியாகத்தோட பக்கத்துல கூட வைக்க முடியல. ஏன்னா இது தண்ணி, அதுல இருந்து மக்களை காப்பாத்துறோம். அங்க போனா செத்துருவாங்க, இஸ்ரேல் கொன்றுவான் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தானே ரெட் கிரசன்ட் சொசைட்டியினுடைய டாக்டர்ஸ் போறாங்க. போகும்போது வெஸ்ட் பேங்க்ல இருந்து கமெண்ட் பண்றாங்க, உங்களுக்கும் ஹிந்து ரஜபுக்கும் இடையில ஒரு 400 to 500 மீட்டர் தான் இருக்குது என்று சொல்லி சற்று நேரத்தில் போன் கட் ஆகுது. உடனே சீஃப் சொல்றாரு, நம்ம அவங்களையும் இழந்துட்டோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் ஹிந்து ரஜபையும் அவளுடைய குடும்பத்தையும் மாத்திரமல்ல, காப்பாற்ற போன ஆம்புலன்ஸ்ல போன ரெட் கிரசன்ட் சொசைட்டியினுடைய டாக்டர்ஸ் சகோதரர்களையும் தான் கொன்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹிந்து ரஜபையும் காப்பாற்ற முடியலை. காப்பாற்ற போன சகோதரர்களும் கொல்லப்பட்டார்கள். 12 நாட்களுக்கு பிறகுதான் ஆம்புலன்ஸ் மீட்கப்படுகிறது, உடல்கள் ஜனாசாக்கள் மீட்கப்படுகிறது. ஹிந்து ரஜபினுடைய ஸ்கூல் பேக் காருக்குள்ள காட்சிப்படுத்தப்படுகிறது. அதில் நிஜமான காட்சிகள். தாக்குதல்ல அழிந்த காருக்குள்ள ஹிந்து ரஜபினுடைய ஸ்கூல் பேக்கை பார்க்கும்போது என் புள்ள எனக்கு ஞாபகத்துக்கு வர்றா. என்னுடைய மகனுடைய ஸ்கூல் பயணம் கண்ணுக்குள்ள வருது. இதை பார்க்குற எல்லோருக்குமே எல்லோருடைய பிள்ளைகளும் கண்ணுக்குள்ள வருவாங்க. நம்ம பிள்ளைக்கு நடந்திருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம். அல்லாஹ் மட்டுமே அந்த மக்களை காப்பாற்றணும். இந்த வீடியோவை போடுறதுனுடைய நோக்கமே என்னன்னா, ஒரு சமூகத்தின் மாபெரும் அவலம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சமூகத்தின்
உண்மையான அழிவு நிஜமாகவே திரை உலகத்துல கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. கொழும்புல எம்சில மெஜஸ்டிக் சிட்டியில இந்த திரைப்படம் காட்சிப்படுத்தப்படுகிறது. 83 நிமிடங்கள் ஓடக்கூடிய காட்சி. அதே மாதிரி இலங்கையில ரீகல் சினிமாஸ் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலையும் இது காட்சிப்படுத்தப்படுவதாக பலஸ்டைன் எம்பசியால சொல்லி இருக்கிறாங்க. அது எங்கெல்லாம் காட்சிப்படுத்தப்படுகிறதுங்கிறத இந்த வீடியோக்கு கீழே நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் போடுவோம். அத்தனை பேரும் குடும்பத்தோடு போய் பாருங்க. உங்க பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு போய் பாருங்க. போக முன்னாடி இதுதான் சம்பவம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு போங்க. போறது மட்டுமல்லாம முடியும் என்றால் ஒவ்வொருவரும் உங்களோட ஒரு மாற்று மத சகோதரரை அழைத்து கொண்டு செல்லுங்கள். பிற மத நண்பர்களை அழைத்து கொண்டு செல்லுங்கள். இந்த உலகத்துல ஒரு 25 லட்சம் மக்களுக்கு தங்களுடைய நிலத்துக்காக, தங்களுடைய நாட்டுக்காக, தங்களுடைய உரிமைக்காக இன்றைக்கு 70 ஆண்டுகளாக போராடுகிற மக்களுக்கு நடக்கிற அநியாயம் தான் இது என்பதை அவங்களுக்கு நீங்க வருஷக்கணக்காக பாடம் நடத்துறதை விட இந்த ஒரு திரைப்படத்தின் ஊடாக காட்சிப்படுத்தி விடலாம். இந்த இடத்துல இன்னொன்றையும் நான் சொல்லணும். பெரியோரு வாத பிரதிவாதம் போய்கொண்டிருக்குது சமூக வலைதளங்கள்ல. ஹபீபி திரைப்படம் கொண்டாடப்பட வேண்டுமா வேண்டாமா? நான் அதுக்குள்ளெல்லாம் ஆழமா போய் பேச விரும்பல. கடையநல்லூர்ல இருக்கக்கூடிய கலாச்சாரத்தையும் காட்சி அமைப்பாக கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அது கொண்டாடப்பட வேண்டும். அதை பார்க்கிறவங்க எல்லாம் முஸ்லிம்களை பத்தி தப்பெண்ணத்துல இருந்து விடுபடுறாங்க என்று அதை ஆதரிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் நான் பார்த்தேன். ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், சினிமா என்பது மிகப்பெரிய ஆயுதம், கத்தியை போல. அதை நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம் என்பதை கொண்டுதான் அந்த ஆயுதம் சரியானதா பிழையானதா என்பது தீர்மானிக்கப்படும். ஹபீபியில் பயன்படுத்தப்பட்டிருப்பதை கொண்டு சினிமா தேவையான ஆயுதம் என்கிற முடிவுக்கு நான் வரமாட்டேன். ஆனா அதையே ஹிந்து ரஜபினுடைய த வாய்ஸ் ஆஃப் ஹிந்து ரஜப்ல பயன்படுத்தப்பட்டிருப்பதை கொண்டு அது தேவையானது தான், தேவையான முறையில் பயன்படுத்தப்பட்டால் என்கிற இடத்திற்கு கண்டிப்பாக வர முடியும். பல கோடிகளை செலவழிச்சு ஒரு ஊர்ல இப்படித்தான் வாழுவாங்க, இப்படித்தான் லவ் பண்ணுவாங்க, இப்படித்தான் ஸ்கூல் இருக்கும்ங்கிறத காட்சிப்படுத்திட்டு எனவே நாங்க முஸ்லிம்களுக்கு நல்ல பெயரை கொண்டு வந்து கொடுத்துட்டோம் என்று மார்தட்டி கொள்வதை விட உண்மையிலேயே நடந்த ஒன்றை காட்சி மாறாமல் நிஜமாக கொடுத்து பாருங்கள். கமர்ஷியலாகவும் வெற்றி பெறுவீர்கள், வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவீர்கள், வரலாற்றையும் நிலைநிறுத்துவீர்கள். எனவே ஆயுதத்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துத்தான் ஆயுதம் சரியானதா பிழையானதா என்பது முடிவாகும் என்பதை ஆரம்பத்திலே நான் சொன்னதை போல ஹிந்து ரஜப் என்கிற 8 வயது குழந்தைக்கு நடந்த அநியாயம் இன்றைக்கு தத்ரூபமாக உலகத்திற்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விதத்தில் இந்த ஆயுதத்தை அணுகினால் அது கண்டிப்பாக நல்லதுதான், சமூகத்திற்கு பலனளிக்கக்கூடியதுதான். இப்படி சொல்லப்பட வேண்டிய அநியாயங்களும் அவலங்களும் சொல்லப்பட வேண்டிய வரலாறுகளும் லட்சோப லட்சம் நமக்கு முன்னால் இருக்கிறது. எனவே ஹபீபிங்கிற பேர்ல எதையெல்லாம் கொண்டு வந்து கொற்றாய்களோ அதையெல்லாம் கொண்டாடுறதை விட்டுவிட்டு முடியும்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள், அரசியல் தலைவர்கள், ஆன்மீக இயக்கங்கள் இந்த ஹிந்து ரஜபினுடைய த வாய்ஸ் ஆஃப் ஹிந்து ரஜப் என்கிற இந்த திரைப்படத்தை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். பாலஸ்தீன தனிநாடு கோரிக்கைக்கு நம்மால முடிஞ்ச ஒரு பங்களிப்பை செய்ததும் இப்படியான அவலங்கள் அங்கு நடக்கிறது என்பதை அனைத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் என்கிற நன்மையை பெற்றுக்கொண்டதாகவும் அமையும் என்பதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்ளுகிற அதே நேரத்தில் நீங்க ஹபீபி படத்தை பார்த்துட்டு வந்து அதுல கருத்தை சொல்லலாம் தானே என்று யாராவது கமெண்ட் அடிக்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து கமெண்ட் அடிக்காதீங்க. அது என்ன ஏதுங்கிறது இன்றைக்கு எல்லோருக்குமே தெரிந்திருக்கிறது. அது ஒன்றும் ஹிந்து ரஜபினுடைய அநியாயத்தை கதையாக்கிய ஒரு திரைப்படம் அல்ல. அது எப்படிப்பட்டது என்பது உலகத்துக்கே இப்ப தெரிஞ்சிருக்கிறது. எனவே அதற்கு இஸ்லாமிய சாயம் பூசி அதை மெருகேற்றி அழகாக காட்டுவதற்கு நான் வரவில்லை. அதை பற்றிய தேவையும் எனக்கு இல்லை. ஹிந்து ரஜப் என்கிற ஒரு 8 வயது பிள்ளைக்கு பாலஸ்தீனத்தில் நடந்த அநியாயம் இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிஜமாகவே கதையாக்கப்பட்டிருக்கிறது. உண்மை மாறாமல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லுவதற்காகத்தான் இதை கொண்டு வந்திருக்கிறேன். குடும்பத்தோடு போங்க, பிரமத நண்பர்களையும் அழைத்து போங்க, காட்டுங்க பாலஸ்தீன சுதந்திரத்திற்கான உங்களுடைய பங்களிப்பை நிலைநிறுத்துங்கள் சகோதரர்களே என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். ஏதாவது பிழைகள் என் தரப்பில் ஏற்பட்டிருந்தால் அல்லாஹு தாலா என்னை மன்னிக்க போதுமானவன். பாலஸ்தீன மக்களுக்கான அழுகுரலாக, பாலஸ்தீன மக்களுக்கான எழுகுரலாகத்தான் இந்த செய்தியை நான் சொல்லி இருக்கிறேன். வாஹ்ரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.